ஒவ்வொரு சாப்டரா நம்ம பிட்காயின் கோல்டோட விலை நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர்றோம். லாஸ்ட் சாப்டர்ல வந்து நம்ம கோல்டு வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதே இடத்துலேருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஏரியாவிலேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க. திரும்ப செல்லர் அதோட 50% வரைக்கும் கொண்டு போயிட்டு இப்போ கீழே வந்து வெளியில் வந்து பாடி வைக்க முடியாமல் அவுட் சைட் கேண்டில் வைக்க முடியாமல் இப்போ இன்சைடாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி போகிறது எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்போ செல்லர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இதோட 50% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 50% வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன நடக்குது இப்போ போட்டி ரெண்டு பேருக்கும்? இப்போ பையர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க பாஸ்ட் டென்ஸு, செல்லர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ப்ரெசன்ட் டென்ஸு. சரியா? ஓகேவா? இப்போ என்ன நடக்குது? செல்லர் வந்து இவங்களோட தலை இங்கே இருக்கு இல்லையா, ஒரு வி பேட்டர்ன் எப்படி இருக்கும்? இதுதானே வி பேட்டர்ன் இருக்கும், இருக்கா வி பேட்டர்ன்? இந்த மாதிரி ஒரு வி பேட்டர்ன் இருக்கும். ஸோ இப்போ இவங்களோட தலை எது? இது. அடுத்து இங்கே ஒரு ஏ பேட்டர்ன் இருக்குது நெக்ஸ்ட்டு. இப்போ இவங்களோட தலை எது? இந்த ஏரியா. வி பேட்டர்னோட தலை இந்த ஏரியா. இப்போ என்ன நடக்குது? செல்லர் ஏற்கனவே அவங்க எங்கே கொண்டு வந்திருந்தாங்களோ அந்த வி பேட்டர்னோட தலையை தொடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பையர் ஏற்கனவே எங்கே வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்களோ, புரியுதுங்களா? செல்லர் ஏற்கனவே எங்கே வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்களோ ஸோ அதோட தலையை தொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பையர் ஏற்கனவே எங்கே கொண்டு போயிருந்தாங்களோ ஸோ அதோட தலையை தொட்டு அதை தாண்டி இந்த பை ட்ரெண்டை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிற ஜென்ரலான விஷயங்கள். புரியுதா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு போட்டி அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு கயிறில் இருக்கிற போட்டி மாதிரி. அப்போ ஏற்கனவே பையர் எங்கே கொண்டு போகிறாங்களோ ஸோ அதை தாண்டி பையர் கொண்டு போகிறதுக்கும், ஏற்கனவே எது வரைக்கும் செல்லர் கொண்டு போயிருந்தாங்களோ அதை தாண்டி செல்லர் கொண்டு போகிறதுக்கும் நடக்கிற ஒரு போட்டி தான் பையர் செல்லர் வார். பையருக்கும் செல்லருக்கும் நடக்கிற விஷயங்கள். கரெக்டா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஏற்கனவே எங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்களோ அப்போ அதோட தலையை தொட்டால் தானே மறுபடியும் என்ன நடக்க முடியும்? ஆட்டோமேட்டிக்காக ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதுதான் விஷயம். அப்போ பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருந்தாங்களோ இந்த ஏரியாவிலேருந்து இங்கே கொண்டு போயிருந்தாங்களோ ஸோ அதை தாண்டி கொண்டு போகணும். செல்லர் ஏற்கனவே எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருந்தாங்களோ அதை தாண்டி கீழே கொண்டு போகணும். அப்போ அந்த பவுண்டரியை பிரேக் அவுட் பண்ணணும். இதுதான் பிரேக் அவுட். புரியுங்களா? இப்படி தான் நீங்கள் ரீட் பண்ணணும். மார்க்கெட் வந்து சும்மா மொட்டையாக வந்து இப்போ இது கரண்ட்டாக இந்த இடத்துல இருக்குது, இது பிரேக் அவுட்டு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓவரால் பவுண்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுங்களா? இது வந்து கரண்ட் ட்ரெண்டோட பவுண்ட்ரி. நான் சொன்னேன் இல்லையா, எப்போவுமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா கரண்ட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ் இதோட சேர்த்து பண்ணணும். கேண்டிலே அப்படி தான் பண்ணணும், பேட்டர்லேயே அப்படி தான் பண்ணணும், ட்ரெண்ட்லேயும் அப்படி தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும். புரியுங்களா? நீங்கள் வெறுமனே கரண்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. புரியுதுங்களா? அதோட பாஸ்ட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து பாஸ்ட்டில் ஒரு 30% இருக்குது, கரண்ட் வந்து ஒரு 70% ரியாக்ட் பண்ணும். இனிமேல் தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம பாஸ்ட்டோட பவுண்ட்ரி எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். அப்போ கரண்ட் வர 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 அதையும் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் கேண்டில் அனலைஸ் எப்படி பண்ணுறீங்க? கரண்ட் கேண்டில் 50% மேலே இருக்கான்னு பார்க்குறீங்க, ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடி விக்கை தாண்டி அவுட் சைட் க்ளோஸ் வச்சிருக்கான்னு பார்க்குறீங்க. இப்படி நம்ம பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் கரண்ட் ட்ரெண்ட்டு ப்ரீவியஸ் ட்ரெண்ட்டு, கரண்ட் பேட்டர்ன் ப்ரீவியஸ் பேட்டர்ன், இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு கவனிங்க. இப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கொண்டு வரதுனா என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க இந்த 50% தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சுருந்தா ஸோ அப்போ அடுத்தடுத்த நகர்வுகள் அப்கிரேட் பண்ணி பார்த்தா அடுத்தடுத்த 50% லைன் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ அதன்படி அப்கிரேட் பண்ணி அடுத்தடுத்து எங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ பையர் இங்கேருந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. எதுக்காக கொண்டு போகிறாங்க? ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ ஸோ அதை தாண்டி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண இன்னும் தொடர்ந்து முன்னேறதுக்கு கொண்டு போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாடு பிடிக்கிற சண்டை மாதிரி. அப்போ ஏற்கனவே பையர் இந்த வரைக்கும் இந்த எல்கை வரைக்கும் அந்த நாட்டை பிடிச்சிருக்காங்க, மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்காங்க, செல்லர் இது வரைக்கும் துரத்தி அடிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் பையர் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் ஏற்கனவே அவங்க பிடிச்ச எல்கையை விட புதுசாக பிடிக்கணும், இன்னும் ஹையர் ப்ரைஸை அவங்க பிடிக்கணும், இன்னும் நாட்டை பிடிக்கணும். அதனால தானே அவங்களோட பர்பஸ். இப்படி தான் இருக்கும். சரி, அப்போ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? முதல்ல அப்போ இவங்களோட ரெஸ்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? வாய்ப்பு இருக்குது இந்த 50% வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த 50% தாண்டி
அவுட் சைட் கேண்டில் வச்சு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக இந்த பேஸுக்கே போக முடியும். இந்த பேஸில் வந்து ஏற்கனவே கொண்டு போன பாடி இந்த இடத்துல இருக்குது, பையர் கொண்டு போன பாடி வீக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஏரியாக்குள்ளேயாவது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். சரியா? ஓகே. இப்போ ஃபர்தராக பையர் வந்து இப்போ மேலே மேலே தான் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? ஃபர்தராக செல்லர் எதை கொண்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. செல்லர் வந்து இப்போ பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதோட 50% தாண்டி செல்லர் கொண்டு வர்றதுக்கு பையர் அலோவ் பண்ணக்கூடாது. பையர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி செல்லர் கொண்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா செல்லர் ஸ்ட்ராங் ஆகி ஏற்கனவே கொண்டு வந்த அதிகபட்ச கேண்டில் இந்த இடத்துல இருக்கு, ஐ மீன் அதிகபட்ச பாடி அதிகபட்ச விக்கு இங்கே இருக்கு. ஸோ இந்த பேஸுக்கு வந்துருவாங்க. புரியுதா? இந்த பேஸுக்கு வந்துருவாங்க. சரியா? அப்போ இதை தாண்டி கொண்டு வரக்கூடாது. இப்போ பையர் என்ன ட்ரை பண்ணுறாங்க, ஏற்கனவே எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ அதை தாண்டி கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கரண்ட்டாக பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இருக்காங்களோ அந்த தூரத்தில் 50% அளவுக்கு மறுபடியும் செல்லர் ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது. ஸ்ட்ராங் ஆனால் பையர் வந்து ஃபெட்டப் ஆயிடுவாங்க, பையர் வீக் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும், பழையபடி செல்லர் எங்கே கொண்டு வந்திருந்தாங்களோ இப்போ இந்த இந்த ட்ரெண்டில் எவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், இதை உடச்சி கீழே போயிடும். அதாவது என்ன அர்த்தம் கவனிங்க, ஒவ்வொன்றா நீங்கள் பேட்டர்னை ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். இதோட 25, 50, 75, 100 போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன நடக்கும், ஃபெயில்டு பேட்டர்ன். அப்போ என்ன ஆகும், லோ உடச்சி புதுசாக லோ வைக்கிறோம், அகைன் ட்ரை பண்ணுறாங்க. இது 25, 50, 75, 100. அப்போ என்ன நடக்குது, இப்போ 25 கூட போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன ஆகும், ஃபெயில்டு நடக்கும். மறுபடியும் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன நடக்கும், மறுபடியும் 25 போக முடியல, அப்போ ஃபெயில்டு பேட்டர்ன் ஆகும். மறுபடியும் என்ன நடக்குது, ஓவரால் ஹையர் லோவில் 25, 50, 75, 100. மறுபடியும் என்ன நடக்குது, 25 கூட போக முடியல. ஸோ அப்போ என்ன நடக்கும், ஃபெயில்டாக நடக்கணும். கரெக்டாக? ஆனால் பார்க்கணும் ஃபெயில்டாக நடக்கணும். அதுக்காக எல்லா டைம் ஃபெயில்டே ஆகிட்டே இருக்க மாட்டாங்களே. ஸோ ஒரு தடவை கட்டாயம் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்தோடனே கண்ட்ரோல் ஆஃப் இயர்லேயே மார்க்கெட் போயிட்டு இருக்க முடியாது. மறுபடியும் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் மேலே போனால் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட் அண்ட் தென் ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கீழே வந்தால் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர், ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும், கீழே வந்தாங்க 25 போக முடியல, ஆனால் என்ன கீழேயும் போக முடியல. அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் 25 உடச்சி 50ஆவது போயிடும். இப்படி தான் வந்திருக்கு. இப்படி தான் மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். எவ்வளோ டெப்த் இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதெல்லாம் நம்ம க்ளீனாக பார்த்துருக்கோம். அப்போ என்ன நடக்குது, இப்போ ஓவரால் என்ன நடக்குது, அப்போ இந்த ஹை அண்ட் லோவோட இந்த ஹை இந்த லோவோட இந்த டெப்த்து என்ன ஆயிருக்கு, ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இதோட 25, 50, 75, 100 இவ்வளோ இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அப்போ இது மேலே தான் போகிறதுனா இது போயிட்டு அப்போ இதோட 25, 50, 75, 100 இந்த 50 வரைக்கும் வரலாம். உடச்சா இந்த பேஸிக்கே வந்துடும். அப்போ என்ன நடக்கலாம், 50 வரைக்கும் வந்துட்டு இப்படி போகலாம், அடுத்து 75 போகலாம், அடுத்து இதோட ஓவராலோட 50% வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 100 போகலாம். இப்படி மேலே போகிறது போயிட்டே இருக்கணும். அந்த டெப்த்து ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டே இருக்கணும். மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி. இல்லைன்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து வீக் ஆகுது, பையர் கண்ட்ரோல்லேருந்து செல்லருக்கும், மேலே போயில மார்க்கெட் வீக் ஆச்சுன்னா பையரோட கண்ட்ரோலில் இருந்து செல்லருக்கும், செல்லரோட கண்ட்ரோலில் வந்து பையருக்கும் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிடும். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ அப்போ என்ன நடக்கக்கூடாது, இப்போ இந்த 50% தாண்டி செல்லர் கொண்டு வந்தாங்கன்னா செல்லர் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, பழையபடி பையர் வீக் ஆயிடுவாங்க. அதாவது என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்லர் ஏற்கனவே எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ அதை நோக்கி கொண்டு வந்துடக்கூடாது. அப்போ என்ன நடக்கும், செல்லர் ஸ்ட்ராங் ஆகி ஃபெயில்டு பேட்டர்னாக போட்டு அப்போ என்ன நடக்கும், இந்த ட்ரெண்டு ஃபெயில்டு ட்ரெண்டாக மாறிடும். ஃபெயில்டு ட்ரெண்டுன்னா என்ன ஆகுது, பையரால் முடியாமல் செல்லரை சேம் ட்ரெண்டில் கண்டினியூ ஆயிரும்னு அர்த்தம். கரெக்டாக? இதுதான் அர்த்தம். ஸோ அப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ இது இந்த மாதிரி செல்லர் இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது இது ஃபர்தராக இது பை ட்ரெண்டாக மாறப்போகுதுன்னா என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த ஏற்கனவே பையர் கொண்டு போன இந்த பாடி இந்த விக் அளவில் முதல்ல மார்க்கெட் போகணும். அப்படி போகலைன்னா என்ன நடக்கும், போய் இந்த ஏற்கனவே ஓவரால் 50% லைன் இருக்குது, கரண்ட்டாக இருக்கிற ஹை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கொண்டு போனது இருக்குது. இந்த பவுண்டரியை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இந்த பேஸுக்கு வர முடியும். நான் ஏற்கனவே போட்ட இந்த பேஸுக்கு வர முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும், கீழே இந்த 50 உடச்சுன்னா இந்த பேஸுக்கும் வந்துடும். இப்படி தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் பண்ணணும், ரீட் பண்ணணும். புரியுங்களா? இப்படி தான் மார்க்கெட்டை அந்த ப்ரொசீஜரும் இப்படி தான் இருக்கும்.
கிளியர் கட்டா சார்ட் உங்களோட பேசும். நான் திரும்ப திரும்ப சொல்றதான், சார்ட் உங்களோட பேசும். இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க தெளிவா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா சார்ட் உங்களோட பேசும். சரியா? ஓகே. அப்ப என்ன இப்ப கீழே தான் வருதுன்னா, இப்ப மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? இந்த ஓவரால் செல்லர் இப்ப கரண்டா எவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இருக்காங்களோ, இதோட 50% தாண்டி அவுட் சைட் வைக்கக்கூடாது. மார்க்கெட் திரும்பி போகலாம். 50% வரைக்கும் கூட போகலாம். போயிட்டு 50 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த 50 தாண்டி அவுட் சைட் வைக்காம, இல்ல 1 or 2 கேண்டில் அவுட் சைடு வச்சா கூட மார்க்கெட் செட்டில் ஆகி திரும்ப இப்படி வந்துடணும். அப்ப என்ன ஆகும்? இது ஃபெயில்டு பேட்டர்னா மாறும். புதுசா லோ வைக்கும். மறுபடியும் என்ன பண்ணலாம்? இதோட 50 இந்த இடத்துல இருக்கும். அப்ப என்னலாம்? இது வரைக்கும் கூட போகலாம். அப்ப இதை உடைச்சு ஃபெயில்டா மாறணும். இப்படி மாறி இதை தாண்டி இந்த 50 தாண்டி அவுட் சைடு வச்சதுன்னா இந்த பேசிக்கே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டாயிரும். இப்படிதான் மார்க்கெட்டோட டெப்த் இருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படிதான் ஃபாலோ பண்ணும். புரியுதுங்களா? மார்க்கெட்டோட டெப்த் அதிகமாக அதிகமாக, புரியுதுங்களா? மார்க்கெட்டோட டெப்த் அதிகமாக அதிகமாக அந்த லேயரோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கணும். லேயர்னா என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயர், இதெல்லாம் பழைய வீடியோஸ்ல இருக்கு, எடுத்து பாருங்க. சிங்கிள் லேயர்னா என்ன? அப்ப இந்த இந்த அளவுக்கு உள்ள இந்த டெப்த்துக்கு இவ்வளவு லேயர் போட்டிருக்கு. எவ்வளவு செல்லரோட இன்வால்மெண்ட் இருக்கோ அது டெப்த்து. அதுக்கு ஃபையரோட இன்வால்மெண்ட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அது ஸ்ட்ரக்சர். அப்போ அடுத்து பாருங்க, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அட்லீஸ்ட் இது மாதிரி ஒரு மடங்காவது போகணும்னு சொன்னேன், போயிருக்காங்க. அப்போ பையரோட ஸ்ட்ரக்சரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. அகைன் என்ன நடந்திருக்கு? இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அப்போ இது மாதிரி 1 or 2 டைம்ஸாவது போகணும். கட்டாயம் நடந்திருக்கு. 1 or 2 டைம்ஸ் போயிருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்கு? மறுபடியும் ஃபர்தராக லோவை பிரேக் பண்ண முடியல. அப்போ என்ன இருக்குது? இப்போ இதே கீழே உண்டான அந்த டெப்த்து இப்போ மேலே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா? ஏ அதை விட தலையை உடைச்சு அதை விட பெரிய ஏ, அதை விட தலையை உடைச்சு அதை விட பெரிய ஏ. பெரியனா இது ஒரு ஏ, அடுத்து பெரிய ஏ, அதை விட பெரிய ஏ. வி அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். டெப்த்து சின்ன வி, அதை விட பெரிய வி, அதை விட பெரிய வி. இப்படி தான் ஃபார்ம் ஆகும். நீங்கள் இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா போதும். முதல்ல பேசிக்காக எப்படி வி இருக்குது, அதை விட பெருசாக மாறும், அதை விட பெருசாக மாறும், அதை விட பெருசாக மாறும். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போனாலும் இந்த டெப்த்துக்கு தகுந்த ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொன்னேன், எவ்வளவு உச்சத்துக்கு போகிற மார்க்கெட்டாக இருந்தாலும் அதோட அந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு வந்தே தீரும். புரியுதுங்களா? அது இல்லைன்னா உலகத்தில் இயங்கவே முடியாது. எப்படி இரவு இருந்தால் பகல் இருக்கோ, பகல் இருந்தால் இரவு வருதோ, அதே மாதிரி என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து ஓவரால் அந்த ப்ராஃபிட் ஜோன் சொல்லுவாங்க. அதாவது 50%ங்கிறது தானே அது. நீங்களாம் யோசிச்சு பாருங்க, இங்கேருந்து வந்தாங்க, இதோட 50% தான் இந்த இடம். அப்போ அந்த அந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வந்து அதிகபட்சம் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஃபார்ம்டாக வேலை செய்யும். ஸோ அதனால தான் என்ன நடக்குது? எல்லா நேரத்துலையுமே மார்க்கெட் வந்து செட்டில் ஆகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஓவர் ஆகுது. அந்த இடம் தான் நம்ம என்ன சொன்னோம்? முடிவு எடுக்கிற இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அப்போ அந்த இடத்துல தான் என்ன நடக்குது? ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் அதெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிட் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஓவர் வேல்யூக்கு போக ஆரம்பிக்குது. அதை பிரேக் பண்ணி கீழே வரும்போது தான் அண்டர் வேல்யூக்கு வர ஆரம்பிக்குது. அண்டர் வேல்யூக்கு வரும்போது ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. அந்த ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆனதுனால பெரிய வால்யூமை அதை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அது வர்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது? பிரேக் அவுட் நடந்தோடனே பயங்கரமாக கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரோட வருது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் மார்க்கெட்டில் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? எளிமையாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றோம். எளிமையாக சொல்கிறோம். முதல் சாப்டரில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்கிறோம். ஆனால் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு வர்றோம். இன்ச் பை இன்ச்சாக ரொம்ப நுணுக்கமாக சொல்லிட்டு வர்றோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன நடக்குது மார்க்கெட்டோட அதோட மூமெண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட மூமெண்ட்ஸும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்களா? சரியா? அப்போ என்ன பண்ணணும்? இப்போ கீழே வர்றதா இருந்தால் இதை உடச்சி இப்போ அவுட் சைட் கேண்டில் போடணும். மறுபடியும் இந்த 50% தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் போடக்கூடாது. போட்டாங்கன்னா இந்த பேஸுக்கே வந்துடுவாங்க. அப்போ என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து இந்த பேஸுக்கே வந்துட்டாங்கன்னா ப்ராபப்ளி இதை உடச்சி இது இந்த ஏ வந்து மறுபடியும் என்ன ஆகும்? இந்த ஏ வந்து ஃபெயில்டாக மாறிவிடலே. அப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துலேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க, திரும்ப கான்ஸ்டன்ஸு இப்போ செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது? இதோட 25, இதோட 50, இதோட 75, இதோட 100, இப்போ 50 வந்துட்டு இப்போ வெளியில் அவுட் சைடு வைக்காமல் மேலே போனாங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த தலையை உடச்சி இன்னும் பெரிய ஏ சொன்னால ஏ, அதை விட பெரிய ஏ, அதை விட பெரிய ஏ, இப்படி ஏ வந்து பெருசாகிட்டே போகும். மேலே போகிறதில்ல, கீழே வரையில் என்ன ஆகும்? வி வந்து பெருசாகிட்டே போகும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்?
கவனிங்க. இப்ப பெரிய ஏன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இல்ல பெரிய வீன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? அந்த வீங்கிறது இப்படி இந்த மாரி ஈக்குவலா இருக்காது. இது போய் ஈக்குவல் பேட்டர்ன், எக்ஸ்ட்ரா பேட்டர்ன், ஃபெயில்டு பேட்டர்ன். அப்ப இது எக்ஸ்ட்ரா பேட்டர்ன். அடுத்து இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்த தூர அளவுக்கு அதே பையர் கொண்டு போயிட்டு திரும்ப வந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஈக்குவல் பேட்டர்ன். இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்த தூரத்து அளவுக்கு பையர் கொண்டு போக முடியாம இந்த பேஸுக்கு போக முடியாம திரும்பி வந்தாங்க தான் அது என்னது? ஃபெயில்டு பேட்டர்ன். அப்ப இந்த விங்கிறது ஃபெயில்டு பேட்டர்னா போடுவாங்க. மறுபடியும் ஆனா நான் பெரிய வியா மாறும். மறுபடியும் ஃபெயில்டு பேட்டர்னா போடுவாங்க. பெரிய வியா மாறும். ஃபெயில்டு பேட்டர்ன் பெரிய வி, பெரிய ஃபெயில்டு பேட்டர்ன் பெரிய வி இப்படி மாறும். அந்த ஸ்ட்ரக்சர் மாறிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் கவனிக்கணும். முன்னாடி வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன் படிச்சீங்க. இப்போ பேட்டர்னை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். எப்படி அது கிரியேஷன் நடக்கும் அப்படின்றது. இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த பேட்டர்ன் வந்து பெருசு பெருசா மாறிட்டே இருக்கும். பெரிய வி, பெரிய வி, பெரிய வி இப்படி மாறிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல பெரிய வியா மாற முடியாம கீழே வந்து உடைக்க முடியாம ஃபெயில்டு வி பேட்டர்னா மாறாம அப்படியே மெயின்டைன் ஆகும். So அதுதான் செட்டில் ஆகுறது. புரியுதா? அப்போ பெரிய வியா மாறணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல கவனிங்க. இப்போ இந்த ஒரு வி இருக்கு, வி இருக்கு, இவ்வளோ இருக்கு, பையர் கொண்டு போறாங்க. இப்போ இந்த இந்த வியே பெரிய வியா மாறணும்னா என்ன பண்ணணும்? அப்போ என்ன ஆகணும்? ஏற்கனவே கொண்டு வந்த செல்லர் கொண்டு வந்த தூரம் பெருசா மாறணும், பையர் கொண்டு போன தூரமும் பெருசா மாறணும். புரியுதா? அதாவது எந்த அளவுக்கு மாறும்? இந்த ட்ரெண்ட் லைனை போய் தொடுற அளவுக்காவது மாறணும். இதுதான் என்னது? பெரிய வி. சரி, அப்போ இன்னும் பெரிய வியா மாறணும்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே செல்லர் எவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க? இங்க இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க. இது இன்னும் பெருசா மாறணும். புரியுதா? அப்ப என்ன நடக்கும்? இப்படி வந்து இப்படி பெருசா மாறணும். புரியுதுங்களா? இப்போ இதோட பெருசு லோ இங்க இருந்த லோ இங்க வந்திருக்கு இல்லையா? பெருசா மாறணும். மறுபடி ஏற்கனவே பையர் கொண்டு போன தூரமும் பெருசா மாறணும். அப்ப என்ன ஆகும்? இது இன்னும் பெரிய வியா மாறும். அப்ப என்ன நடக்கும்? அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் எவ்வளவு தூரமோ அது வரைக்குமாவது பையர் கொண்டு போவாங்க. அதனாலதான் சொன்னேன், ட்ரெண்ட் லைனும் ப்ரைஸும் எங்க போனாலும் ட்ரெண்ட் லைன் வந்து நோக்கி ப்ரைஸ், ட்ரெண்ட் லைனை நோக்கி ப்ரைஸ் வந்தே தீரும் அப்படின்னு நான் சொன்னேன். புரியுதா? அப்ப என்ன ஆகும்? ட்ரெண்ட் லைனை தாண்டி பிரேக் அவுட்டே நடக்காம கூட என்ன ஆகும்? அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் பெருசா இன்னும் பெருசா இன்னும் பெருசா மாறிட்டே போகும். அப்ப நீங்க இதை கவனிங்க. முதல் தடவை சின்ன வி ஃபார்ம் ஆகும்போது அந்த வி பேட்டர்னோட ட்ரெண்ட் லைன் இவ்வளவுதான் இருந்துச்சு, அதோட டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான் இருந்துச்சு. ரெண்டாவது தடவை பார்க்கும் பாருங்க இவ்வளவு தூரம் இருக்கு, மூணாவது தடவை பாருங்க இவ்வளவு தூரம் இருக்கு, நாலாவது தடவை பார்க்கும்போது இவ்வளவு தூரம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த வி பேட்டர்னோட ஸ்ட்ரக்சரும் பெருசாயிட்டே இருக்கும், அந்த டெப்த்தும் அதிகமாயிட்டே இருக்கும். இதான் டெப்த்னு சொல்றது. டெப்த்னா என்ன? ஆழம். அப்ப எதை விட ஆழம்? அந்த ட்ரெண்ட் லைனை விட அந்த ட்ரெண்டு எவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்கு அப்படின்ற பாக்குறது தான் டெப்த். புரியுதா? சும்மா டெப்த் டெப்த் டெப்த்னு சொன்னோன்னே அது என்னன்னு புரிஞ்சுக்காம இருக்காதீங்க. எவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதான். இப்போ உதாரணத்துக்கு கவனிங்க. இப்போ இந்த வி பேட்டர்ன் நான் கனெக்ட் பண்றேன் ட்ரெண்ட் லைன் மூலமா. இப்படி நான் கனெக்ட் பண்றேன். இப்போ இந்த வி பேட்டர்ன் நான் கனெக்ட் பண்ணேன். கரெக்டா? அப்ப இதோட டெப்த் பாருங்க. இந்த இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் ஃபார்ம் ஆயிருக்கு டெப்த்து. அதுக்கு இது ஸ்ட்ரக்சர். அதாவது டெப்த்துங்கிறது ப்ரைஸு, ஆப்போசிட் ப்ரைஸு. ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் நோக்கி வர்ற ப்ரைஸு. அப்போ ட்ரெண்ட் லைன் நோக்கி வர்றது, ட்ரெண்ட் லைனுக்கு எதிராக போகிறது. இதுதான் டெப்த்து. அப்போ ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு எதிராக போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டெப்த்து. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு புரியுதுங்களா? ஸோ அதை நோக்கி வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர். அப்போ பாருங்க, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி எவ்வளவு எதிராக போகுது. இங்க இருந்து ஆரம்பிச்சது கவனிங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட், இங்க இருந்து ஆரம்பிச்சது இவ்வளவு தூரம் எதிரா போய் இவ்வளவு ஆழமா போய், அப்ப அது ஆழம்னா என்ன? இங்க இருந்து இப்படி சைடா பார்க்கணும், நேரா பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு தூரம் ஆழமா இருக்கா, இவ்வளவு தூரம் வந்திருக்கு. கரெக்டா? இதெல்லாம் நான் ஏற்கனவே பழைய வீடியோல போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு பாத்திரம் மாதிரி இவ்வளவு தூரம் வந்தது, இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சரியா? அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அகைன் இங்க இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. தெரியுதா? இப்ப இவ்வளவு தூரம். புரியுதா? இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? மறுபடியும் இங்க இருந்து இவ்வளவு ஆழமா போகுதுல, இதான் டெப்த். மறுபடியும் ஆழ ஆரம்பிக்குதா? முத தடவை ஒரு ஆழமா வந்துச்சு, ஆப்போசிட் தூரமா வந்துச்சு, டவுன்ல ஆழமா வந்துச்சு. அகைன் என்ன நடக்குது? மறுபடியும் அதை உடைச்சு இன்னும் பெருசா ஆழமா போகுது. மறுபடியும் என்ன ஆகுது? ட்ரெண்ட் லைன் நோக்கி அட்ராக்ட் பண்ணுது. அதுதான் நான் சொன்னேன், எவ்வளவு தூரம் வந்தாலும், எவ்வளவு தூரம் டெப்த் இருந்தாலும் அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த டிஸ்டன்ஸோட அந்த தூரம் நோக்கி வந்த தூரமும் இது நோக்கி பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் இங்க போய் தொட்டிருக்கு. தெரியுதா? ஃபர்ஸ்ட் டைம். அப்ப இதோட தூரமும், அதனாலதான் சொன்னேன் இது மாதிரி 1 to 1.5 மடங்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்.
இது மார்க்கெட்ல தவிர்க்கவே முடியாது. இதுதான் ஃபியூல் பாயிண்ட் அப்படிம்போம். ஃபியூல் அதாவது ஒரு கார் இன்ஜின் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபியூல் போடணும். அப்ப என்னது அந்த டெப்த்துங்கிறது காரோட இன்ஜின் மாதிரி, அதுக்கு ஃபியூல் தான் அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி. அப்ப எவ்வளவு தூரம் கார் போனாலும் மறுபடியும் ஃபியூல் பெட்ரோலோ டீசலோ போட்டால் தான் மறுபடியும் போக முடியும். இதுதான் டெப்த்து, இதுதான் ஸ்ட்ரக்சர். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த ட்ரெண்டை விட எவ்வளோ தூரம் ப்ரைஸ் போனாலும் மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி என்ன நடக்கும், மார்க்கெட்டில் விலை நகர்வுகள் இருந்தே தீரும். அப்போ இதுக்கு இந்த நீங்கள் சொல்கிறீங்களா இதை வந்து ட்ரெண்டை உடச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு பேர் ஓவர் வேல்யூ. அப்போ என்ன அர்த்தம், ட்ரெண்டை உடச்சிருச்சு அப்படின்னா அண்டர் அண்டர் வேல்யூ. அப்போ இந்த ட்ரெண்டுக்கு கீழே எவ்வளோ தூரம் போகுதோ அதுதான், எவ்வளோ டெப்த்தில் கிடைக்குதோ அதுதான் அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம், அண்டர் வேல்யூ. அப்போது இந்த ட்ரெண்டை உடச்சி எவ்வளோ தூரம் மேலே போதோ இது ஓவர் வேல்யூ. அப்போ இது எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகபட்சம் போன லோ இது. ஸோ அப்போ என்ன நடக்கும், இந்த லோனா அதிகபட்சம் இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்குது, 50% லைனும் இருக்குது. சரிங்களா, இவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வரைக்கும் வந்திருக்கு கவனிங்க. அப்போ அதிகபட்சம் டெப்த் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அப்போ அதோட ட்ரெண்ட் லைன் எவ்வளோ இருக்குது, ஸோ இப்போ இந்த இடம் இருக்குது அப்படின்னா ஸோ அவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கூட நமக்கு இது வந்தது தான், வந்ததுக்கப்புறம் தான் வரைஞ்சோம். ஸோ அப்போ இதுக்கு வரைய முடியாது, ப்ரீவியஸாக எங்கே இருக்கோ ஸோ அதுக்கு தான் வரைஞ்சிருக்கணும். கரெக்டாக, ஸோ அதை விட்டுறலாம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கு. அப்போ அல்டிமேட்டாக எவ்வளோ லோ இருக்கோ, ஸோ எந்த இடத்துல லோ இருக்கோ ஸோ அந்த லோவோட அந்த ஸ்ட்ரக்சர் வரைக்கும் போகும். ஸோ அடுத்த லோ எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, அல்டிமேட்டாக இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகும். அதனால தான் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துக்கு முதல்ல ஒரு டெப்த்து ஸ்ட்ரக்சர் ட்ரை பண்ணியிருக்காங்க, தெரியுதா. அப்போ ரெண்டாவது பாருங்கள் அதே இடத்துக்கு ஸ்ட்ரக்சர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கும் போதே மேலே இது எவ்வளோ டெப்த் வரைக்கும் மேலே போகிறதுக்கும் அங்கே எந்த இடத்துல போய் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். அதான் சொல்கிறேன், சார்ட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ண சார்ட்டு உங்களோட பேசும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெப்த் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு எதுக்காக சொல்ல வந்தோம், அப்போ முதல் வி பாருங்கள், இதை பாத்திர மாதிரி பிடிச்சிக்கோங்க, இவ்வளோ தான் முதலோட வி. ரெண்டாவது வி பார்த்தீங்களா அதை விட பெருசாக இருக்குது, தெரியுதா, பெருசாக இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக வரைஞ்சிங்கன்னா இந்த பாத்திரம் பெருசாகும், அவ்வளோதான். புரியுதா, அதோட பெருசாக இருக்குது, இப்படி இருக்கும். அப்போ என்ன ஆகும், இங்கேருந்து விழுகிற வால்யூம் ஓவர்ஃப்ளோ ஆகி என்ன ஆகும், உடச்சிட்டு இங்கே போகும். அடுத்து என்ன ஆகும், இது ஓவர்ஃப்ளோ ஆகி உடச்சிட்டு இன்னும் பெருசாக போகும். இப்படி தான் அந்த டெப்த்தும் ஸ்ட்ரக்சரும் பெருசாகிட்டே போகும். இப்போ எந்த அளவுக்கு டெப்த் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த அளவுக்கு விலை போனாலும் அந்த அளவுக்கு ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்கும். அதுக்கு தகுந்த வால்யூம் அக்குமுலேஷன் தன்னை போலவே இருக்கும். யாராலும் மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே பிடிச்சி வைக்க முடியாது. மேனுவலாக மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணாலும் மார்க்கெட் என்ன நடக்கும், ஒரு கட்டத்துக்கு மேலே மார்க்கெட்டோட பிடியை விடுவாங்க. அப்போ என்ன நடக்கும், மறுபடியும் மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் மார்க்கெட் வந்து யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்கிறதில்ல, வச்சுக்கவும் முடியறதில்ல. இதெல்லாம் மார்க்கெட்டில் உள்ள பெரிய ரகசியங்கள். இதெல்லாம் தெரிகிறதுனால தான், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால தான் எல்லா பேங்க்கும் லாபத்தோட நடத்த முடியுது. காரணம், டாலர் வாங்கிய எல்லா பேங்க்லையும் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, டாலர் கொடுக்குறாங்க, டாலர் கொடுக்குறீங்க, பணத்தை கொடுக்குறாங்க. அதுலேயும் விலை இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டே தான் இருக்குது. ஏன் அவங்களால நடத்த முடியும்னா, எந்த அளவுக்கு டெப்த் இருந்தாலும் அதோட ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் ஃபாலோ பண்ணும், ப்ரைஸ் ஃபாலோ பண்ணும். அதனால தான் சொன்னேன், உலகத்தில் இருக்கிற எல்லா சார்ட்டும் ஒன்று தான். சார்ட்டை ரீட் பண்ண தெரிஞ்சால் போதும். நம்ம வச்சிருக்க பேர் தான் அந்த டாலரு, தங்கம், பிட்காயின், கோல்டு, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, HDFC பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, IOB, நிஃப்டி, இப்படி பேர் தான் வேறு வேறு ஒழிய மொத்தத்தில் எல்லாத்தையும் மூவ் பண்ணுறது ப்ரைஸு. தக்காளியோட விலையும் அந்த சப்ளை டிமாண்ட் தான் தீர்மானிக்குது. ஒரு தங்கத்தோட விலையும் சப்ளை டிமாண்ட், புரியுதுங்களா, ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் தீர்மானிக்குது. அதனால தான் நான் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன், ஒரு ப்ரைஸு வால்யூமை அட்ராக்ட் பண்ணும், ஒரு டெப்த்து வால்யூமை ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணும். புரியுதுங்களா. அப்போ ஒரு ப்ரைஸு வால்யூமை அட்ராக்ட் பண்ணும், அந்த வால்யூமு மார்க்கெட்டை லீட் பண்ணும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி. இப்போ இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல வரேன், அது கேண்டிலுக்கு சொன்னது. இப்போ நான் பேட்டர்னுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டெப்த்து அதோட ஸ்ட்ரக்சரை தீர்மானிக்கும். புரியுதா, ஒரு டெப்த்து தான் அதோட ஸ்ட்ரக்சரை தீர்மானிக்கும். அதாவது என்ன அர்த்தம், இன்னும் உங்களுக்கு புரியுறபடி சொன்னால், முதல்ல ஒரு வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி, கவனிங்க, வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அதோட ஈக்குவல் போட முடியாமல் திரும்பி வந்துச்சுன்னா அந்த வி பேட்டர்ன் இன்னும் பெருசாகும். அப்போ இந்த வி மட்டும் பெருசானா பார்த்துமா, வி எழுதுகிறோம், இதோட இது மட்டும் பெருசாகுமா, கண்டிப்பாக இதுவும் இதோட அளவுக்கு கட்டாயம்
பெருசாகும். மறுபடியும் வி பேட்டர்ன் பெருசாகணும். அப்போ என்ன ஆகணும்? ஏற்கனவே செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ அதை விட உடச்சி இன்னும் பெருசாக வரணும். மறுபடியும் அப்போ இது மொட்டையாக இது ஒரு சைடு மட்டும் கவர் ஆனால் போதுமா? மறுபடியும் இந்த வியும் பெருசாகணும். அப்போ இப்படி இருக்கிற ட்ரெண்ட் லைனில் அப்போ என்ன நடக்கும்? இப்படி இருக்கிற ட்ரெண்ட் லைன்னா அப்போ என்ன நடக்கும்? ட்ரெண்ட் லைனை விட்டு எவ்வளோ டெப்த் ஆகுதோ ஸ்ட்ரக்சர் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ ஆகும். எவ்வளோ டெப்த்து ஃபாலோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ரைஸ் ஆகும். புரியுதுங்களா? அதுதான் நான் சொன்னேன், இரவு இருந்தால் பகல் வந்தே தீரும் தான் விஷயம். அதனால தான் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னேன், ட்ரெண்ட் லைனை விட்டு ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போனாலும் ட்ரெண்ட் லைனும் ப்ரைஸும் காதலன் காதலி மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் தேடி வரும் அப்படின்றத நான் சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் என்ன சொன்னேன், பழைய சாப்டரில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே போய் தெளிவாக பாருங்கள். புரியுதா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த பேட்டர்ன் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அவுட்லைனா என்னது? இப்போ ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதோட 50% வரைக்கும் போகலாம். அதை தாண்டி பாடி விக்கு மட்டம் வச்சு தான் ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போவாங்களோ அது அளவுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் அதை தாண்டி கொண்டு போக முடியும். அப்போ ஏற்கனவே செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்களோ அதை நோக்கி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? செல்லர் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ அதோட 50% தாண்டிச்சுன்னா அதோட பேஸுக்கு வந்துடும். பேஸை உடைச்சா இன்னும் பெரிய வி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். புரியுதா? அதாவது என்ன அர்த்தம்? பேட்டர்னா சொன்னா பெரிய பெரிய வி ஏ வைக்கிறதுக்கு பையர் ட்ரை பண்ணுவாங்க. பெரிய பெரிய வி வைக்கிறதுக்கு செல்லர் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இன்னும் பச்சையாக சொன்னால் பையர் வந்து நாடு பிடிக்கிறதுக்கும் செல்லர் அவங்களோட நாட்டோட எல்லை அதிகப்படுத்துறதுக்கும் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் தெளிவாக சொன்னால் கயிறு இழுக்கிறவன் இன்னும் கீழே கீழே இழுத்து கொண்டு பார்ப்பான். மேலே கயிறு இழுக்கிறவன் இன்னும் மேலே மேலே இழுத்து கொண்டு போக பார்ப்பான். இப்படி எத்தனை தடவை சொன்னாலும் இதுதான் விஷயம். அப்போ என்ன நடக்கும்? ஏற்கனவே கொண்டு போன அளவுக்கு செல்லர் கொண்டு போக அதோட தாண்டி கொண்டு போகவே ட்ரை பண்ணுவாங்க. ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதை தாண்டி பையர் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கணும்? ஏற்கனவே கொண்டு வந்த செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கான் தலையை உடைச்சி புதுசாக தலை வைக்கவும், ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு ட்ரை பண்ணியிருக்காங்களோ அதை உடைச்சி புதுசாக தலை வைக்கவும் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்? புரிகிற மாதிரி ஒரே எளிமையாக சொன்னால் ஏ வந்து பெரிய ஏயா மாற ட்ரை பண்ணும். அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த ஏ இருக்குது, அப்போ இதை உடச்சி பெரிய ஏயா மாற ட்ரை பண்ணிருக்கா, இன்னும் பெரிய ஏயா மாற ட்ரை பண்ணுதா? அதே மாதிரி தான் இப்போ வி எவ்வளோ தூரம் நடந்திருக்கு? ஏற்கனவே இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. இப்போ வி என்ன நடக்க போகுது? இதை உடச்சி இன்னும் பெரிய வியா மாறுறதுக்கு ட்ரை பண்ண போகுது. இவ்வளோதான் விஷயம். அப்போ இதை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். அப்போ என்ன இப்போ நடக்கக்கூடாது? இதை தாண்டி கீழே மேலே தான் போக போகுதுன்னா இந்த 50% தாண்டி கீழே அவுட் சைட் வைக்கக்கூடாது. சரி, அப்போ இது கீழே தான் வரப்போகுதுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்தராக இந்த 50% உடச்சி கீழே வரணும். என்ன பண்ணக்கூடாது? இப்போ ஏற்கனவே கரண்ட்டாக என்ன தூரம் செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்காங்களோ இது பாஸ்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் டென்ஸ். கவனிங்க. அப்போ ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்தது கவனிங்க, இப்படி கவனிச்சிங்கனாலும் புரியும். ஏற்கனவே கொண்டு வந்ததை விட செல்லர் என்ன பண்ணணும்? இன்னும் உடச்சி கீழே அதிகமாக கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகிறதுக்கு தான் என்ன முயற்சி? பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ அதை தாண்டி 50% கீழே கொண்டு வந்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இந்த வீடியோலாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். நான் ரொம்ப வேகமாக சொல்கிறேன். அது மாதிரி இந்த வீடியோ பிளேலிஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் வேகமாக சொல்கிறதெல்லாம் புரியும். புதுசாக வர்றவங்களுக்கு புரியாது. பிளேலிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரியுதா? அப்போ என்ன நடக்கு? இதை தாண்டி வெளியில் கொண்டு போகக்கூடாது. கொண்டு போகாமல் இதை உடச்சி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த பேஸுக்கு கொண்டு வர முடியும். இப்படி தான் மார்க்கெட்டோட அந்த கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? பேட்டர்ன் அனாலிசிஸ்க்குள்ளே தான் என்ன வருது? ஸ்ட்ரக்சரோட அனாலிசிஸ் வருது. பேட்டர்ன் அனாலிசிஸ்க்குள்ளே பி பேட்டர்ன், டெப்த்து, ஸ்ட்ரக்சர் இந்த அனாலிசிஸ் பேட்டர்னுக்குள்ளே வரும். ட்ரெண்டுக்குள்ளேயும் வரும். மொத்தமாக ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் சேர்ந்தால் ட்ரெண்டு. புரியுதுங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் எப்படி பேட்டர்னாக மாறுதோ ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் அது ட்ரெண்டாக மாறும். அப்போ இந்த மாதிரி கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், அதை உடச்சி பார்க்கணுன்னா டெப்த் அண்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், பவுண்ட்ரி அனாலிசிஸ். புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் பவுண்ட்ரி அனாலிசிஸ் மட்டும் பார்த்தோம். இதில் வந்து ஸ்ட்ரக்சரை, டெப்த்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சாப்டர்லையும் விலை மதிப்பில்லாத விஷயங்கள் இருக்குது. இவ்வளவு நுணுக்கமாக எங்கேயும் சொல்லித்தர மாட்டாங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? ரொம்ப எளிமையாக நான் சொல்லித்தரேன். ஏன்னா என்னோட 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதை எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. அதுதான் உண்மையும் கூட. சும்மா எல்லாராலும் இந்த அளவுக்குலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. காரணம்னா அவங்களுக்கு தெரிஞ்சாதானே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ 25 வருஷம் இதிலே இருக்க 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 என்ன ஆகுது? எவ்வளவு நுணுக்கமாக பார்த்துருக்கணும். ஸோ அந்த நுணுக்கத்தை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? ஒரு அவுட்லைனாக, புரியுதுங்களா? ஸோ அவுட்லைனாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போங்க. இப்போ டெல்லிக்கு போகிறீங்க, எதுவுமே இடம் தெரியாது. டெல்லியை சுற்றி பார்க்கணுன்னா என்ன ஆகும்?
ஒரு நாள் 2 நாள் ஆகும். இதே டெல்லியில ஒரு 25 வருஷமா நபரோட நீங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாரு? அவரு டப்பு 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 டப்புன்னு ஒரு 5 மணி நேரத்துல மொத்த டெல்லியவே கவர் பண்ணி காமிச்சுருவாரு. ஏன்னா, அவருக்கு ரூட் தெரியும். எப்படி போனா குறுக்கு வழின்னு தெரியும். எங்க போனா டிராஃபிக் இருக்காதுன்னு தெரியும். எந்த நேரத்துக்கு எங்க போகணுன்றது தெரியும். இந்த நேரம் எப்படி போகணுங்கிறது தெரியும். அப்ப அந்த ஆர்டர் பிரகாரம் எதெல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போலான்னு தெரியும். காரணம், அவர் டெல்லியிலே 25 வருஷம் இருந்த அந்த அனுபவம். அதேதான். வேற ஒண்ணும் கிடையாது. மார்க்கெட்ல நான் 25 வருஷம் இருந்ததுனால தான் எது வேணாம், எது வேண்டாம், எது வேணும், எது வேணான்னு அவாய்ட் பண்றேன். அவாய்ட் பண்ணிட்டு வேணுங்கிறத மட்டும் உங்களுக்கு ஈஸியா காட்டும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி இருக்கு. இதுதான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொல்றது தான். ஸோ அந்த அனுபவம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது? இவ்வளோ எளிமையா உங்களுக்கு மார்க்கெட்ட புரிய வைக்குது. என்னால காட்ட முடியுது. இதே சார்ட்ட தானே நீங்களும் பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு கிளாஸ் எடுத்தவங்க, இல்ல நீங்க படிச்சவங்க, இல்ல என்ன விஷயங்கள், இல்ல யூடியூப் சேனல்ல சார்ட் எடுக்கிறவங்க, அவங்களும் இதே மாரியான சார்ட்ட தானே காட்டுறாங்க. பட் அவங்க இவ்வளோ எளிமையா பண்ணியிருக்காங்களா? முதல்ல எத்தனை பேரு முதல்ல வெறும் சார்ட்ட வச்சுக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா? ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் எடுப்பாங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயத்த எடுப்பாங்க. அதாவது என்ன அர்த்தம்? முடிஞ்சு போன மார்க்கெட்ட பேசுவாங்க. இல்லன்னா ரொம்ப குழப்புவாங்க. இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப டெக்னிக்கலா பேசுவாங்க. உங்களுக்கு புரியவே புரியாது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு டெப்த்தா வேணாலும் படிக்கலாம். பிரச்சனை இல்ல. ஆனா அது உலகத்துல இருக்கிற எல்லா சார்ட்டுக்கும் வேலை செய்யணும். ஏன் இங்க நமக்கு வேலை செய்யுது? நம்ம சார்ட்ட ரீட் பண்ணல. பிரைஸ ரீட் பண்றோம். புரியுதா? பிரைஸ ரீட் பண்றோம். இப்ப நமக்கு தான் இது வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின். நம்ம இப்ப இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றோம்? பிரைஸ தான் ரீட் பண்றோம். அடுத்து இப்ப நம்ம ஒரு கோல்டு சார்ட்டுக்கு போறோம்னா என்ன நடக்கும்? பாருங்க இப்ப கோல்டுலயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிரைஸ தான் ரீட் பண்ணுவோம். இப்ப இங்க இருந்து வந்திருக்கு, இங்க இருந்து போயிருக்கு. இப்படிதான் நம்ம பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதான் விஷயம். இப்படியான விஷயங்கள தான் நம்ம பார்க்குறோம். சரி. இப்ப நம்ம கோல்டுக்கு பார்க்கலாம். கோல்டு வந்து இப்ப அதிகபட்சம் போயிட்டு பாருங்க. போய் 50% வந்து அதோட பேஸுக்கே வந்து பேஸ உடைக்க முடியாம எங்க போகுது? மறுபடியும் 50 மறுபடியும் 50ல ட்ரை பண்ணி வர முடியாம மறுபடியும் என்ன ஆகுது? இந்த பவுண்டரி உடைச்சு இங்க மேல மேல போகுது. இத நீங்க அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம தெளிவா பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஃபர்தரா ஒரு தடவ நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப இங்க இருந்து ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்தது எங்க? இங்க. பார்த்தீங்களா? இதான் விஷயம். கிளியரா வேலை செய்யும். அதான் நான் சொல்றேன். இது இதுல தான் வேலை செய்யும், அதுல வேலை செய்யும், இதுல செய்யாது, அதுல செய்யாதுன்னு இல்லை. ஏன்னா ப்ரைஸை ரீட் பண்ண தெரிஞ்சா எல்லாம் ஒண்ணுதான். உங்களால தங்கத்தோட விலையை ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியும், தக்காளியோட ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியும். ஏன்னா இங்க நீங்க ரீட் பண்றது ப்ரைஸ். ஓப்பனா அதான் சொன்னேன் இல்லையா, எதையுமே எடுத்து வைக்காம ப்ரைஸை ரீட் பண்றீங்க. அப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க, 50% போயிட்டு மேல போக முடியாம கீழே வருது. அப்ப கீழே வர்றது என்ன பண்ணக்கூடாது? இதோட 50% தாண்டி கீழே வரக்கூடாது. பாத்தீங்களா? இங்க வந்துட்டு மறுபடியும் மேல போகுது. இப்ப என்ன நடக்கணும்? இப்ப மார்க்கெட் இதை தாண்டி மேல போனாதான் இங்க வர முடியும். இந்த பேஸ் ஏற்கனவே எங்க இருக்கு? ஏற்கனவே கொண்டு போன பாடி இங்க இருக்கு, விக் இங்க இருக்கு, கீழே கொண்டு வந்த பாடி இங்க இருக்கு. இப்ப பாருங்க. அப்ப இது கீழே வந்தா இந்த பவுண்டரிக்குள்ளேயும், மேல போனா இந்த பவுண்டரிக்குள்ளேயும் போக முடியும். அப்ப இதுக்கு நடுவுல உள்ள இந்த மிட் பவுண்டரி இதோட 50% இது செல்லர் கொண்டு வந்தது, இது பையர் கொண்டு போனது. ரெண்டுக்கும் 50% இங்க இருக்கு. இப்ப மார்க்கெட் சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ பிளாஸ்ட் ஆகி மேலேயோ இல்ல பிளாஸ்ட் ஆகி கீழேயோ வரும். இதுதான் மார்க்கெட். இவ்வளவுதான் விஷயம். சரி. அப்ப இது இன்னும் சுருக்கி வரைஞ்சாதான் நம்ம என்ன பண்றோம்? ஆட்டோமேட்டிக்கா இன்னும் சுருக்கி வரைஞ்சா, அப்ப இது மேலதான் போக போகுதுன்னா என்ன பண்ணணும்? இன்னும் சுருக்கி வரைஞ்சா, அப்ப இப்ப செல்லர் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்களோ இதுக்கு வரைகிறோம். அப்ப இதை தாண்டி வெளியில கேண்டில் போடணும். இப்போ கேண்டில் போட்டிருக்கா, விக்க தாண்டி விக்கு போயிருக்கு, பாடி தாண்டி இப்பதான் பாடி போயிருக்கு. இது முடியணும். இன்னைக்கு சண்டே மார்க்கெட் லீவு. அப்ப என்ன நடக்கும்? அடுத்த நாள் இந்த பாடி விக்க தாண்டி பாடி போனா மட்டும்தான் இந்த பேஸுக்கு வர முடியும். இதை தாண்டி இந்த 50% தாண்டி வெளியில அவுட் சைட் பாடி வச்சுன்னா இங்க பேஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏற்கனவே அந்த பாடி அதோட விக்கு இந்த ஏரியா இருக்கு. இப்ப கரண்டா இருக்கிறது எங்க இருக்கு? பாடி விக்கு இங்க இருக்கு. இதை தாண்டி போனா மட்டும்தான் இங்க மேல இங்க போக முடியும். புரியுதுங்களா? இப்படி நீங்க மார்க்கெட்டை ரொம்ப நுணுக்கமாவும் பார்க்கலாம், தூரமாவும் பார்க்கலாம், ரொம்ப தூரமாவும் பார்க்கலாம். சார்ட் உங்களோட பேசும். கேண்டில் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய விரிவா பார்க்கணும். பேட்டர்ன் அனாலிசிஸ், அதாவது என்ன எதுக்காக கேண்டில உடைச்சா பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகுது. அப்போ கேண்டில் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இந்த அடுத்து பேட்டர்னோட அந்த அந்த இதை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, ஓ இது கேண்டில உடைச்சிருச்சு, பேட்டர்னோட இந்த இடத்துக்கு போக போகுது. அதான் அர்த்தம். இப்ப பாருங்க இது இருக்கு, இங்க இருக்கு. கேண்டில் உடைச்சா பேட்டர்னோடது எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப இங்க வரப்போகுதுன்னு அர்த்தம். மேல உடைச்சா பேட்டர்னோடது எங்க இருக்கு? இங்க இருக்கு. அங்க போக போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஓவரால் ட்ரெண்டோடது எங்க இருக்கு? அதான் விஷயம். ஓவரால் ட்ரெண்டோடது இங்க இருக்கு. அப்ப முதல்ல கேண்டில உடைச்சு போயிட்டு இருக்கு. அடுத்து பேட்டர்ன் உடைக்கணும். அப்ப கேண்டில உடைச்சா பேட்டர்னுக்கும், பேட்டர்ன் உடைச்சா ட்ரெண்டுக்கும் வரப்போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சா? சிம்பிள். இவ்வளவுதான் மார்க்கெட். இவ்வளவுதான்.
இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் 10க்கு 10 மார்க்கு டெக்னிக்கலாக வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். ட்ரேட் எடுக்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இந்த பிஸ்னஸில் இப்போ ஃபண்டமெண்டலும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக இன்னும் ஃப்யூச்சர்லையும் நம்ம ஃபண்டமெண்டலையும் கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா 20% வேலைகள் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், பக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரெடி ஆகணும்? அதுக்கப்புறம் நீங்கள் சைக்காலஜிக்கலாக ரெடி ஆகணும். அது யூடியூப் சேனலை வச்செல்லாம் கற்றுக்க முடியாது, அதெல்லாம் வராது. அப்போ என்ன நடக்கணும்? சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரெடி ஆகணும்னா நீங்கள் நீச்சல் கற்றுக்கிற மாதிரி, கார் ஓட்டுற மாதிரி, நல்லா கார் ஓட்டுறவரோட தெரிஞ்சு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரெடி ஆக முடியும். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ தியரியாக கற்றுக்கிட்டீங்க, நாலேஜாக கற்றுக்கிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா பண்ண முடியாது. இப்போ பரோட்டா போட கற்றுக்கிட்டிங்கன்னா கற்றுக்கிடுவீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தானே வரும். அப்போ நீங்கள் போடுறது சரியாக தப்பாலாம் எப்படி தெரியும்? நல்லா அதை ரெடி பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியும். அதனால தான் சொன்னேன், இது தொழில். சும்மா யூடியூப்லேயே எல்லா வேலையும் நடக்க முடியாது. நடத்துகிற வரைக்கும் நடக்கலாம், நாலேஜ் கொடுக்கலாம், ட்ரைனிங் கொடுக்க முடியாது யூடியூப்ல. அது ஒரு வேற கிரவுண்டு. அதான் சொன்னேன், அது வேற கிரவுண்டு. ட்ரைனிங் கொடுக்குறங்கிறது வேற கிரவுண்ட், டோட்டலி வேற மாதிரி. அப்போ அதை முடிச்சிங்கன்னா, அதனால தான் சொன்னேன் அது யூடியூப்பில் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. இப்போ வரைக்கும் கொடுக்கறது மோர் மாதிரி, ட்ரைனிங்கிறது சோறு மாதிரி. மோர் தான் ஃப்ரீயாக கிடைக்கும், சோறு ஃப்ரீயாக கிடைக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி நானும் சர்வீஸ் பண்ணுறேன், இல்லைன்னு இல்லை. மோர் அளவில் தான் பண்ணுவேன், சோறு அளவில் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? அதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தராக அதுக்கான செட்டப், அதுக்கான ட்ரைனிங் ஷெட்யூல், அதுக்கான கிளாஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. புரியுதா? கண்டிப்பாக முடியாது. சும்மா வந்து நான் பொய் சொல்ல விரும்பலை, கண்டிப்பாக முடியாது. அதுக்கான டயத்தையும் எஃபோர்ட்டையும் நீங்கள் போட்டால் மட்டும்தான், அதுக்கான விலையும் நீங்கள் போட்டால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 மாதம் ட்ரைனிங் வச்சுருக்கோம். 3 மாதம் 100 டெமோ ட்ரேட் நீங்களாவே பண்ணுவீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தியரி இருக்காது, வளவளா கொலகொலான்னு தியரிலாம் இருக்காது. தியரி ஒரு 5% அளவில் தான் இருக்கும். மிச்சம் 95% ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் தான் இருக்கும். அப்போ 100 டெமோ ட்ரேட் நீங்களாவே பண்ணுவீங்க, நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 100 லைவ் ட்ரேட் பண்ணுவீங்க. அதுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் தேவைப்படாது, ஏன்னா நீங்கள் 100 டெமோ ட்ரேட்லேயே கம்ப்ளீட் நாலேஜ் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதுக்கான அசஸ்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 100 டெமோ ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு என்ன இருக்கும், 1-to-1 செஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் டவுட் வருதோ, அதுக்கப்புறம் என்ன வரும், நைட்டு கம்யூனிட்டி சப்போர்ட் செஷன் இருக்கும். உங்களை மாதிரியே ட்ரைனிங்கில் இருக்கிற நிறைய பேர் அங்கே வருவாங்க. அவங்க நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக அது புரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி என்ன நடக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும், தியரி இருக்கும். ப்ராக்டிக்கல், தியரி. தியரினா இந்த மாதிரி வளவலா குலகுலான்னு இருக்காது. ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே அதுக்கு ரிலேட்டடான தியரி, ஆட் ஆன் விஷயங்கள், எப்படி வந்து டெக்னிக்கலாக டைப் பண்ணுறது, எப்படி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி தியரி இருக்கும். அப்போ பாதி நேரம் அந்த நைட் நடக்கிற செஷன் வந்து பாதி நேரம் டவுட் கிளியராக இருக்கும், பாதி நேரம் அடுத்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான அடுத்த விஷயங்களாக அப்படி இருக்கும். இப்படி தான் போகும். அதனால தான் சொன்னேன், அது வந்து டோட்டலி கம்ப்ளீட் ட்ரைனிங் மாதிரி. அதாவது நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணுறதே என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் இப்போ ட்ரேட் அட்டன் பண்ணணும்னா, இப்போ இது லாஸ்ட் கேண்டில்லாம் இந்த கேண்டில் வச்சு தான் நீங்கள் ட்ரேடே அட்டன் பண்ணுவீங்க. இதோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்து. அதனால தான் இது சொல்கிறது, இது எல்லாமே லைவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறது. சும்மா முடிஞ்சு போன மார்க்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்படி அது அப்படி இது அதெல்லாம் கிடையாது. 100 ட்ரேட் நீங்களாவே பண்ணணும். அது நெகட்டிவில் போக போக படிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அது நெகட்டிவில் போகுது பார்த்தீங்களா, அதுதான் அங்கே உள்ள ட்ரைனிங்கில் உள்ள படிப்பே. தொழிலாக பண்ணி அதை நெகட்டிவில் போகும்போது அதை சரி பண்ணி கொண்டு வர்றது எப்படிங்கிறது தான் நம்மளோட ட்ரைனிங்கு. அப்போ இந்த மாதிரி 200 ட்ரேட் நீங்கள் பண்ணீங்கன்னா அதே மாதிரி தானே உலகத்தில் எந்த சாட்டை கொடுத்தாலும் அப்படி தானே இருக்க போகுது. இதுதான் விஷயம். அதனால தான் நான் சொன்னேன், இங்கே சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உலகத்தில் சாட்டுன்னு இருக்கிறத எல்லாத்துக்கும் வேலை செய்யும், வேலை செய்யும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு தகுந்த நேச்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பணம் போடணும். அதுக்காக நான் தங்கத்தோட சார்ட் எடுத்துகிட்டு 1 கிலோ தங்கத்தை வாங்கி உள்ளே வைக்க போகிறேன்னா 1 கிலோவுக்கு காசு கட்டினா தான் 1 கிலோ கிடைக்கும். புரியுதா? நீங்கள் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டீங்க, உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே நீங்கள் போய் கடை ஆரம்பிக்க முடியும், கடை வைக்க முடியும், தொழில் பண்ண முடியும். கற்றுக்கிட்டது ஓகே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும், 500 கோடி ரூபா அளவில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா? கையில் என்ன இருக்கோ அதான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் உலகத்தில் சார்ட்டுன்னு எதெல்லாம் இருக்கோ அதோட ப்ரைஸ் எல்லாம் உங்களால் ரீட் பண்ண முடியும், அதோட நகர்வுகளை உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான ப்ராக்டிஸும் இருக்கிற பட்சத்தில், கம்ப்ளீட் நாலேஜ் அண்ட் கம்ப்ளீட் ட்ரைனிங் இருக்கிற பட்சத்தில், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஏன்
இங்கே 100 டெமோ ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, ட்ரைனிங்கில் 100 லைவ் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன இருக்கும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சதோ அப்படியே கிடையாது, அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். இப்போ இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தடுத்து இந்த தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து முழுக்க முழுக்க உங்களால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். புரியுதா? அதனால் அதையும் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும், எதுக்கு மேலே பெய்டாக இருக்கும், அதையும் நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு ஃப்ரீயாக சொல்ல முடியுமோ, அதான் நான் சொன்னேன் இல்லையா, எந்த அளவுக்கு நான் இதை வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஆகும், கட்டாயம் அதுக்கு உண்டான ஃபர்தராக அந்த ப்ரொசீடிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக உங்களுக்கு இது முழுசாக தொழிலாக கற்றுக்க முடியும். முழுக்க முழுக்க கற்றுத்தர முடியாது. அதான் சொல்கிறேன், அதோட கிரவுண்டே வேறு. சும்மா அது யூடியூப்பில் கற்றுத்தர்ற விஷயங்கள் கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பாரு. அப்போ ஒரு இருக்கிற இடத்துலேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டே சார்ட் எடுக்கிறீங்கன்னா அதோட நேச்சர் வேறு. அப்போ இது என்ன, இதே சுருக்கி நீங்கள் போனீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதையே 5 மினிட்டுக்கு தகுந்த மாதிரி 1 மினிட்டுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே எடுத்துக்கோங்க, இதே நீங்கள் 5 மினிட் போகிறீங்க, ரொம்ப மைனூட்டாக பண்ணணும் அப்படின்னு இந்த இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்போ என்ன நடந்திருக்கு, அப்போ ஏற்கனவே பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க, அப்போ இதை 50 உடச்சி கீழே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பாருங்கள், அதோட 50% தாண்டி மேலே போக முடியாமல் கீழே வருது, ஃபெயில்டு பேட்டர்னாக மாறிட்டு இருக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே வரைஞ்சிங்கன்னா இப்போ என்ன, இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே இருக்கையிலே இது இங்கே வரும்ன்றதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. தெரியுதா? இப்படி தான் விஷயங்கள். அப்போ இது இன்னும் மேலே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணணும், இதோட 50% தாண்டி உடச்சி மேலே போகணும். அப்போ தான் என்ன நடக்கும், இந்த பேஸை தாண்டி உடச்சி இந்த பேஸுக்கு வர முடியும். அப்படி இல்லைன்னா இதை தாண்டி அவுட் சைடு வச்சதுன்னா இங்கே பேஸ் எங்கே இருக்குது, அதிகபட்சம் பாடிக்கு இந்த ஏரியா, அப்போ இந்த பவுண்ட்ரிக்கு வந்துடும். அவ்வளோதான் விஷயம். இதே தான் 5 மினிட்டுக்கும் வரைஞ்சேன். கிளியராக இருக்கா? 5 மினிட்லையும் கிளியராக அதோட அந்த 50% லைனில் டிசிஷன் கரெக்டாக எடுக்கிறாங்களா? இதே தான் டேக்கும் வரைஞ்சேன், கரெக்டாக எடுக்கிறாங்களா? அதனால தான் சொன்னேன், இவ்வளவு எளிமையாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லித்தர்ற சேனல் உலகத்திலேயே எந்த மொழியிலையும் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லித்தர்றவங்க இல்லை கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் அவங்க எல்லாமே ஒரு 35 வயசுக்கு மேலே தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே காலடி எடுத்து வச்சாங்க. நான் வந்து என்னோட 18 to 19 வயசில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் காலடி வச்சுட்டேன். சொல்ல போனால் ஒரு 18 வயசு கரெக்ட், அந்த ஏஜ்லேயே காலடி எடுத்து வச்சுட்டேன். புரியுதா? காலடி எடுத்து வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகும், என்னோட யங் ஏஜ் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எங்கள் ஆடிட்டர் என்ன சிஏ படிக்க கூட்டிகிட்டு போனார் அந்த செகண்ட் செமஸ்டரில். அப்போ என்ன ஆகும், அப்போ நான் சிஏ படிக்கிற நாள்லேருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் இருக்கேன். அப்புறம் என்னோட இளமை காலத்தை இங்கே தான் போட்டிருக்கேன். இப்போ என்னோட வயசு வந்து இப்போ கிட்டத்தட்ட 44 ஆகுது, December 25th பர்த்டே. அப்போ என்ன 44 ஆகுது. அப்போ என்ன நடக்குது, 25 வருஷம் 26 வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மாதிரி நான் என்ன பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக என்னோட கிட்டத்தட்ட இந்த 25-26 வருஷத்தில் 23 வருஷத்துக்கு மேலே நான் இதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 23 வருஷம். இது வந்து நிறைய கம்பெனிகள் மூலமாக, நிறைய காலேஜுக்கு, நிறைய கார்பரேட்டுக்கு, நிறைய என்ன சொல்கிறது கம்யூனிட்டிக்கு, இண்டிவிஜுவலுக்குன்னு கிட்டத்தட்ட நான் இப்போ வரைக்கும் ஒரு 6000 பேருக்காவது இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன். இதை வந்து ஒரு ட்ரெயினராக இருந்து அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி குரூப்பாக இண்டிவிஜுவலாக சேர்த்து சொல்கிறேன். தனிநபர்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 பேர்கிட்ட இருக்கும், 1800 இருக்கும் தனிநபராக சொல்லி கொடுத்தது. குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 4500 பேர் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய செமினார் இதெல்லாம் நான் ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இது அது போக எனக்கு எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெஃபரன்ஸில் வர்றதான். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன். அப்போ அவங்க வந்தது 35 வயசுக்குள்ளே தான் அந்த இண்டஸ்ட்ரிக்கிலே வந்தாங்க. நான் 18 வயசுக்குள்ளே வந்து 18 வயசுலேயே வந்துட்டேன். அப்போ பாருங்கள், இளமை காலம். அப்போ எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்திருப்பேன் நான். அதனால தான் இவ்வளோ அடியாளம் வரைக்கும் நான் போய் கற்றுக்க முடியுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, 35 வயசில் தான் வந்தாங்க. பெரிய அளவில் அவங்க ரொம்ப டீப்பாலாம் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை அப்படியே பிடிச்சி வந்திருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இண்டிகேட்டர் மட்டுமே நான் பல லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதனால தான் இண்டிகேட்டர் வேணான்னு சொல்கிறேன் இன்னைக்கு. ஒரு இண்டிகேட்டரை பற்றி என்னால் 2 நாள் பேச முடியும், 3 நாள் பேச முடியும். என்ன சொல்கிறேன், இன்ச்சு பை இன்ச்சு அந்த இண்டிகேட்டரை பற்றி பேச முடியும். அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? இண்டிகேட்டரை வச்சு பண்ணலாம், ஆனால் அது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. அப்படிங்க அப்போ புதுசு புதுசாக இண்டிகேட்டரை வச்சுக்கிட்டே போவீங்களா?
கோல்டுக்கு ஒரு மாதிரி, இதுக்கு ஒரு மாதிரி, 5 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி, 15 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி, இப்படி போவீங்களா? போக முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறேன், எல்லாம் உடைச்சி ஒரே விஷயம், இது உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வேலை செய்யுன்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் உலகத்தில் எல்லாத்துக்கும் வேலை செய்யும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேலை செய்யும். கரெக்டாக? சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நான் அதுக்கப்புறம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ரெஃபரன்ஸில் வந்த பிஸ்னஸ் தான் அதிகம். ரெஃபரன்ஸ் இது நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு சொல்லி வந்தவங்க தான் அதிகம். இப்போ இந்த சேனல்ல எடுத்துக்கோங்க, நான் எந்த இடத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு 2300, ஆல்மோஸ்ட் 2100 200 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. இது எல்லாமே பாதி பேர் எனக்கு நல்லா தெரியும், இப்படி ஒரு சூப்பராக ஒரு சேனல் இருக்கு, எளிமையா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி சொல்லி வந்தது தான் அதிகம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி வரமாட்டாங்க. புரியுதா? இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங்னா யூடியூப் அது இதிலெல்லாம் போய் பெரிய அளவில் பெய்டு மார்க்கெட்டிங், காசை கட்டி பணத்தை கட்டி ப்ரொமோட் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அதனால தான் எந்த இடத்துலையும் இஷ்டம்னா பாருங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தெனாவட்டா சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? என் பிஸ்னஸ்ஸு என்னோட ஏற்கனவே இருக்கிற ரெஃபரன்ஸில் வளர்றதே போதும், அதுவே என்னால் பார்க்க முடியல, ரெஃபரன்ஸே எனக்கு போதுமானது. அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் இந்த இதுக்கு முன்னாடி நான் 2 3 சேனல் வச்சுருந்தேன், அதெல்லாம் நான் காட்டியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு போடுவேன், அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு ரெஃபரன்ஸில் வர்றதே போதுமானது. அதுக்கு அதுக்கு நான் சர்வீஸ் பண்ணாலே போதும், அதில் சம்பாதிக்கிறதே போதும். அதனால தான் நான் தென்னாவட்டா சொல்கிறது. அவங்க அப்படி கிடையாது, ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு 2 அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், எந்த இடத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறது இல்லை. அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அதை நான் சொல்கிறேன் இல்லையா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அது இது எல்லாமே நான் ஒரு பெரிய லெவலெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு அது அவசியமும் படலை. இப்போ வரைக்கும் நான் அதை பெருசாக நான் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் படலை. அதாவது நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி எனக்கு பிஸ்னஸ் வர வேண்டிய கட்டாயத்தில் நான் இல்லை. ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவங்ககிட்ட இருந்து வர்ற ரெஃபரன்ஸே எனக்கு போதுமானதாக இருக்குது. கடந்த 25 வருஷமும் கிட்டத்தட்ட வெறும் 12 கிளைண்டில் நான் ஆரம்பித்தது. வெறும் 12 கிளைண்டில் ஆரம்பித்தது. இன்றைக்கி 3500க்கு மேலே கிளைண்ட்ஸோட அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்ணி கொடுக்குறேன் உலகம் ஃபுல்லாக. புரியுதுங்களா? என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்லையும், என்னோட என்ன சொல்கிறது ட்ரேடிங், இந்த மாதிரி சமயங்கள் பிட்காயின் கோல்டோட ட்ரேடிங் சம்மந்தமானதெல்லாம் துபாய் ஆஃபீஸ்லையும் ரன் ஆகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன், எனக்கு இதுக்கான இதுவே இல்லை. அது மாதிரி நிறைய டைஅப்ஸும் இருக்குது எனக்கு. டைஅப்ஸ் நிறைய, அதை நான் சொன்னேன் இல்லையா, நிறைய கம்பெனிகளோட டைஅப்ஸ், அனலிஸ்டாவோ இல்லை அவங்களோட இதில் மேனேஜ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி டைஅப்ஸும் நிறையா இருக்குது. இப்படி எல்லாம் சேர்த்தோன்னா 3500 கிளைண்ட்ஸோட இதை நான் மேனேஜ் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ அதுலேருந்து வர்ற ரெஃபரன்ஸே போதும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் மேனேஜ் பண்ணுற அக்கௌண்ட்டில் 70% பேரை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதுதான் நான் இதில் உள்ள பெரிய ப்ளஸ்ஸு. அதனால தான் நான் எந்த இடத்துலையும் என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா இல்லை ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகணுங்கிற எனக்கு அந்த கட்டாயம் ஏற்பட்டதே இல்லை. ஏன்னா என்னோட ரெஃபரன்ஸே போதுமானதாக இருக்கும்போது நான் பெரிய அளவில் அதை பற்றி நான் என்ன பண்ணுறது, மார்க்கெட்டிங் பெரிய அளவில் நான் பண்ணிக்கிட்டது இல்லை. எனக்கு பண்ணுற ஐடியாவும் பெரிய அளவில் இல்லை. அது மாதிரி எனக்கு எனக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அது இதெல்லாம் எனக்கு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதான் நான் சொன்னேன்ல, நான் அதிகப்படியாக நம்புறது என்னன்னா என்னோட திறமையை நான் நம்புவேன். எனக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சு என் கூட டைப் ஆகுங்கிறவங்க வந்தால் போதும் அப்படின்றது. ஏன்னா அதான் சொன்னேன், எனக்கு ரெஃபரன்ஸ் பிஸ்னஸே போதுமானதாக இருக்குது. எனக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்து கமர்ஷியலாக இதை கொண்டு போகணுங்கிறது அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது. ரெண்டாவது அதில் தான் என்னோட சுதந்திரமும் இருக்குது. அதான் என்னோட பெரிய ப்ளஸ்ஸாகவும் பார்க்குறேன். நிறைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், ஐ மீன் டைம் ஃப்ரீடம் இருக்கணும். சும்மா போட்டுட்டு ஒரு ஒரு கமிட்டடாக இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இதை பண்ணி அப்படிங்கிற அந்த இது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்ம ட்ரேடையே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மோடில் பண்ணுவோம். சும்மா உட்காந்து கமிட்டடாக ஆக்டிவாக உட்காந்து டைம் போட்டு கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்குனுங்கிற அந்த சிஸ்டத்தில் எனக்கு என்னென்ன அது எனக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஏன்னா வருஷ கணக்கில் இதில் உட்காந்தாச்சு, மறுபடியும் உட்காந்துட்டு சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸை வளர்க்குறதுல எனக்கு உடன்பாடும் கிடையாது, நான் அதை பண்ணுறதும் கிடையாது. எப்பாவது ஒரு சில கண்ட்ரியில் அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த அப்ரூவல், அந்த லைசன்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள் மெயில் ஐடி என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, வேலைக்கு போனால் கேட்குறாங்க இல்லையா, அதுக்காக ஒரு கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த மெயில் ஐடியை நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாம் இருக்கும், என்னோட ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கும், லிங்க்டின் பேஜஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவில் கிரியேட் பண்ணுவேன், அது தேவைப்படுற இடத்துல தூக்கி போட்டு வேலையை பார்த்துருவேன். நான் ஆக்டிவாக இன்ஸ்டாகிராமோ அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கோ எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இருக்கும், நான் ஒரு கட்டத்தில் அதை டெலீட் பண்ணி விட்டுருவேன், அவ்வளோதான். டெலீட் பண்ணி விட்டுருவேன். அது மாதிரி எல்லாமே அப்படி தான். எனக்கு வந்து சோஷியல் மீடியா அது வந்து அதாவது என்னன்னா சும்மா
சும்மா பேருக்கு 1,00,000 பேர் நான் வச்சிருக்கேன் 2 லட்சம் அதெல்லாம் யூஸே கிடையாது. ரியல் அதாவது ரியலா நமக்கு எத்தனை பேரை தெரியும், ரியலா நம்ம எத்தனை பேரோட நிர்வாகம் பண்றோம். ஸோ அந்த அளவுல இருந்தா போதும். ஸோ ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப டெடிகேட்டடா பாருங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப டெடிகேட்டடா பாருங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் என்ன பண்றேன், இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் மீன் ஒரு 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 கிளாஸ் ரூம் மாடலில் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கலாம் ஒரு 35 வயசுல தான் இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்திருப்பாங்க. நான் வந்து என்னோட 18 வயசுலேயே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். இண்டஸ்ட்ரிக்கு வந்து 26 வருஷம் ஆக போகுது. என்னோட காலேஜ் செகண்ட் செமஸ்டர் படிக்கும்போதே எங்கள் ஆடிட்டர் என்ன சிஏ படிக்க கூப்பிட்டு போனார். ஸோ அப்போ என்னாச்சு, அந்த நாள்ல இருந்தே என்ன அந்த லெஜரில் அந்த என்ட்ரி போடுற வேலை தான் கொடுத்தாரு. இந்த மாதிரி எனக்கு 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த ட்ரைனிங்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக நான் ட்ரைனிங் மட்டுமே கொடுத்துட்ருக்கேன். புரியுதுங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 வருஷமாக நான் கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டை அதுக்கு மேலேயே அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங்கே வந்தேன். அப்போ நான் 24 25 வருஷமாக கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டையும் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? மேனேஜ்னா இப்போ இப்போ நானாக பண்ணதோட இப்போ இவங்க ஆடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட இதை மேனேஜ் பண்ணேன். அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ என்னால் ஓனாக நான் மேனேஜ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 20 வருஷம் இருக்கும். என்னோட ஓன் கிளைண்ட் மேனேஜ் பண்ணுறது. அதனால என்ன இருக்குது, இவங்க 35 வருஷமாக பண்ணதை நான் என்னோட 18 வயசுலேயே வந்துட்டேன். அதனால தான் இதோட அடியாளம் வரைக்கும் நான் இறங்கி கற்றுட்டு இருந்திருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியுது, இப்போ உங்களால் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்க முடியுது. அதனால தான் சொன்னேன், எளிமையாக சொல்லி கொடுக்க முடியுது. அது மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல என்னோட ஓன் கிளைண்ட் 12 பேர் என்னை நம்பி எங்கள் ஆடிட்டர்ஸ் ரெஃபர் பண்ணி வந்தது. அதுக்கப்புறம் என்னோட ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு 12 பேர் வந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட இப்போ என்னோட ஓன் கிளைண்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய கம்பெனியோட டைஅப் கிளைண்ட்ஸு இதெல்லாம் பார்த்து இன்றைக்கி 3500 கிளைண்ட்டுக்கு மேலே இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அதுபோக நான் எந்த இடத்துலையும் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அது இதிலெல்லாம் மார்க்கெட்டிங் நான் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பண்ணதும் கிடையாது. என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுற நேரத்தில் அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கிரியேட் பண்ணுவேன். அதை நான் டெலீட்டும் பண்ணிடுவேன். ஏன்னா என்னால் அதில் ஆக்டிவாகவும் இருக்க முடியாது. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சால் போதும். நான் யாருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னோட திறமை தெரிஞ்சால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய் வழியாகவே இந்த பிஸ்னஸ் வளர்ந்துடும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் வளர்ந்துருக்கு. 12 கிளைண்ட்டு 3500 மாறி இருக்குன்னா இந்த 3500 30,000 மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் எனக்கு என்ன பண்ணுறது, அந்த மார்க்கெட்டிங் சைடு நான் போகிறதில்ல. ஏன்னா கமர்ஷியலாக நம்மளை தெரிஞ்சு வர்றவங்க நம்மளை புரிஞ்சு வரமாட்டாங்க. ரொம்ப நாளைக்கு நம்மளோட ட்ராவல் பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்காக இருக்கேன், இல்லை நான் உங்கள் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறேன், அதோட ரிசல்ட் பார்த்து வர்றது ஸ்ட்ராங்காக வரும். என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரிசல்ட் பார்த்து வர்றது ஸ்ட்ராங்காக வரும். அதுதான் உங்களை ஸ்ட்ராங்காக க்ரோ பண்ண வைக்கும். அதனால் எனக்கு அந்த கமர்ஷியல் இதில் வந்து எனக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப நான் இதுவாக ஆக்டிவாக இருக்கிறது இல்லை. இந்த சேனலே எடுத்துக்கோங்க, நான் இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செய்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். இது முதல்ல நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பயன்பட்டால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதை பார்க்காதீங்க, விட்டுட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். புரியுதுங்களா? ஏன்னா அதான் சொல்லலையே, ஒரு விஷயம் புரியல, அதாவது என்னோட நாலேஜை நம்பி நீங்கள் வரணும். என்னோட நாலேஜை நம்பி வந்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன நம்பி வர்றதா அர்த்தம். நான் ஏதோ நல்லா மார்க்கெட்டிங் சூப்பராக பண்ணி ஒரு நல்ல விளம்பரம் கொடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்பி வரல, என்னோட விளம்பரத்தை நம்பி வர்றீங்க. அது விளம்பரமாக கூட போயிடும் கடைசி வரைக்கும். அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருங்கிறத நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு காட்டினா போதும். அது அவங்களே ஒன்றா 2 ஆக்கிடுவாங்க, 2 4 ஆக்கிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ அதில் எனக்கு வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒளிவு மறைவு இல்லாமல் ஷேர் பண்ணுறேன். அதே சமயத்தில் இதெல்லாம் நீங்கள் தெளிவாகவும் புரிஞ்சுக்கணும். ஃப்ரீயாக கிடைக்கிறது வரைக்கும் தான் ஃப்ரீயாக கிடைக்கும். அது மாதிரி உங்களை யூடியூப்பில் ட்ரெயின் பண்ணுற இடங்க வரைக்கும் தான் ட்ரெயின் பண்ண முடியும். ரியலாக ட்ரெயின் பண்ணுறது ரியலாக தான் ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அடிப்படையிலேருந்து தெளிவாக பாருங்கள். இது மார்க்கெட்னா என்ன, அது என்ன நடக்குது, அது என்ன மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆகுது, அதுபோக இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா சார்ட்டுக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தும். சரியா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.